கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போவதற்கு முன்பு கர்த்தர் எனக்கு ஞாபகம் ஊட்டின ஒரு ஆலோசனையை உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். ஆலோசனை என்று சொல்லும்போது வேறு விதமாக நினைக்க வேண்டாம். கர்த்தருடைய வசனத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சில ஆலோசனை. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்க கேட்பேன். அவன் சொன்னது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். 20வது வசனத்தின் முதல் பகுதி மட்டும். இப்பொழுதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். 24வது வசனம். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் என்று இந்த அருமையான வேத வசனங்கள் மூலமாய் சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். வசனம் 3 வசனங்களை வாசிக்க கேட்டோம். அதில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை நிறைவேற்றினீர், நிறைவேற்றினீர், நிறைவேற்றினீர் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த காலையில் நான் ஒன்றை நினைக்க வேண்டும். கர்த்தர் எந்த வார்த்தையை சொன்னாலும் அந்த வார்த்தையை அவர் என்ன செய்ய வல்லவர், நிறைவேற்ற வல்லவராய் காணப்படுகிறார். நிறைவேற்றினாரே, அவர் எப்படி நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். அதிலே அதிகாரம் 56வது வசனத்தை வாசிப்போம். தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவர் நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் என்ன செய்யாது, தவறி போகவே போகாது. எதை உங்களுக்கு சொன்னாரோ அதை கர்த்தர் தரையிலே விழ ஒட்டாது இருக்கிற தேவன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். கடைசி வசனத்தை 19வது வசனத்தை வாசிப்போம். சாமுவேல் வளர்ந்தார், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாயிலும் தரையிலே விடவே இல்லை, வெறுமையாய் போக விடவே இல்லை. அதனுடைய அர்த்தம் அதுதான். அப்ப எல்லாவற்றையும் என்ன செய்கிறவர், நிறைவேற்றுகிறவர். இந்த காலையில கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை அச்சரம் பெறலாமல் செய்ய போதுமானவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நீங்க உரிமை பாராட்டி கேட்க வேண்டும். எனக்கு சொன்ன இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் என்ன செய்யும், நிறைவேற்று ஆண்டவரே. காலங்கள் போகலாம், எல்லாம் பிரதிகூலமாக இருக்கலாம், ஆனால் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் என்ன செய்யாமல் போகாது, நிறைவேறாமல் போகாது. நேற்று ராத்திரி கூட நான் ஒரு வசனத்தை சுட்டி காண்பித்தேன். சங்கீதம் 105 ஒரு வசனம் இவ்விதமாய் நான் சொன்னேன். வாசிப்போமா அந்த வசனத்தை? 105ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர்களுக்கு முன்னாக ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு அவருடைய வசனம் அவன் என்ன செய்தது பாருங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு ஒரு வார்த்தையாக என்ன செய்யாது, கீழே விழவே விழாது, வெறுமையாய் போகவே போகாது. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இது யாருக்கோ தெரியாது, ஆனால் உங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானதை சொன்னபடினால் நான் இதை சொல்லுகிறேன். நிச்சயமாய் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவர்.
அதிகமாய் நாம் பிரயாசப்பட வேண்டும். பிரயாசப்படுறதுன்னா என்ன? ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீ என்னோடு சொல்லி இருக்கிறீர், உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றும் என்று சொல்லி நாம் கேட்போமானால் நிச்சயம் கர்த்தர் செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். பாருங்கள், ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், உன் ஜனங்கள் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்துல 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள், பின்பு மிகுந்த பொருட்களுடனே கூட புறப்பட்டு வருவார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். நிறைவேற்றினாரா? நான் வசனத்தில் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிற வசனம் இவ்விதமாக இருக்கும். வாசிப்போமா? 40-41 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து என்ன செய்தது? என்றைக்கு அந்த நாள் முடிந்ததோ அன்றைக்கே கர்த்தர் தம்முடைய சேனைகளை என்ன செய்தார்? அருமையானவர்களே, கர்த்தருடைய நாள் ஒன்று உண்டு. அவருடைய கடிகாரம் ஒரு நாளும் தப்பவே தப்பாது. அந்த சொன்ன வார்த்தை நிச்சயம் நிறைவேற்றி உங்களை மேன்மைப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். அதனால தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை, அந்த வாக்கு தத்தம் நிறைவேறியே ஆகும். வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் என்ன செய்யாது? ஒளிந்து போகாது என்று சொன்னார். அது அச்சரப்படாமல் நிறைவேற்ற போதுமானவராய் காணப்படுகிறவர். இந்த காலையிலே கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து போகலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 44-21 வசனத்தை நான் வாசிக்கலாம். தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ? இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் என்ன செய்திருக்கிறாரே? அறிந்திருக்கிறாரே. கடந்த வாரத்தில் நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையில இவைகளை குறித்து முகவரியாய் சொன்னதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி, அந்தரங்கத்திலே காணப்படுகிற காரியம் என்ன, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தான் உங்களோடு சொற்ப நேரம் நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 90-8 வசனத்தை நான் வாசிக்கலாம். 90ஆம் சங்கீதம் 8 வசனம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் என்ன செய்து நிறுத்தினி. கர்த்தருடைய வசனம் நன்றாய் சொல்லுகிறது, எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் என்ன செய்து நிறுத்தினி. நம்முடைய பாவம் எல்லாம் எங்கே இருக்கிறது? சங்கீதக்காரனே தாவீது சொல்லும்போது இவ்விதமாய் சொல்லுகிறார். வாசிப்போமா? 4வது வசனத்தில் 51ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிப்போம். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக. பார்த்தீங்களா? அப்ப நம்முடைய பாவம் எங்கே இருக்கிறது? அவருடைய கண்களுக்கு முன்பாய் காணப்படுகிறது. கர்த்தர் பாவத்தை பார்ப்பாரா? உங்களை தான் கேட்கிறேன். கர்த்தர் பாவத்தை பார்ப்பாரா? வாசிப்போம் கர்த்தருடைய வசனத்தை. ஆபகூக்கின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆபகூக் 1:13. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அந்த கண்ணன் அல்ல, நம்முடைய கண்ணன் விசேஷித்தவர். அவர் தீமையை என்ன செய்ய மாட்டார்? பார்க்காதவர். ஆனால் பாவம் அவருக்கு முன்பதாய் நாம் செய்கிற பாவம் என்ன செய்கிறது? அவருக்கு முன்பதாய் நிற்கிறது. அதை குறித்து வசனத்தில் நான் வாசிக்கும் போது இப்படி வாசிக்கலாம். 59ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா 50. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு உங்கள் செவி மந்தமாகவும் இல்லை, உங்கள் அக்கிரமங்களே
உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை என்ன செய்கிறது? பாவம் நம்மையும் தேவனையும் என்ன செய்கிறது? பிரித்து விடுகிறது. அதனால்தான் தாவீது சொல்லும் போது சொல்லுகிறார், உம்முடைய ஆவிக்கு மறைவாய் நான் எங்கே ஓடுவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேன். அருமையானே, பாவம் நம்மை தேவனை விட்டு என்ன செய்கிறது? பிரித்து விடுகிறது, பிரிவினையை உண்டு பண்ணுகிறது. அதனால்தான் பாவத்தோடு ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணினால் அவனுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது இல்லை. 2 பேர் ஜெபிக்க போனார்கள். ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையின் பிரஸ்தாபத்தை எல்லாம் சொல்லுகிறவனாய் காணப்பட்டான். மற்றவனோ தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாதபடிக்கு தன் மார்பிலே அடித்து கொண்டு அவன் பாவத்தை அறிக்கை செய்கிறவனாய், பாவியாகி என் மேல் எப்படி இருக்கும்? கிருபையாயிரும். பாவ மன்னிப்புக்காய் அவன் ஜெபித்தான். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு என்ன செய்தான். அருமையானே, நம்முடைய அந்தரங்க பாவங்களை கர்த்தர் தம்முடைய முகத்திற்கு முன்பாக என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அதைத்தான் தாவீது அங்கே சொல்லுகிறார், எங்களை அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் என்ன செய்தீர்? கர்த்தருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அவர் எல்லாவற்றையும் என்ன செய்கிறவர்? காண்கிறவர். வனாந்தரத்திற்கு போனவள் ஆகார், ஆனால் கர்த்தருடைய கண்கள் அவளையும் என்ன செய்தது? கண்டது. கப்பலுடைய அடித்தட்டிலே போய் படுத்து நித்திரை செய்தான், அவனையும் கர்த்தர் கண்டார். யோனா மீனின் அடிவயிற்றிலே இருந்து கர்த்தரை நோக்கி அப்பதான் ஜெபம் பண்ணுகிறான். சொகுசா கப்பல்ல போன போது ஜெபமே வரல, ஆனா மீனின் வயிற்றுக்குள்ள போன போது இப்ப ஜெபம் ரொம்ப ஆக்ரோஷமாய் வருகிறது. அருமையானவர்களே, இந்த காலையில நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை முற்றிலும் நீக்கிவிட வேண்டியது அவசியமாயிருக்கு. நான் என்னையா பாவம் செய்யறேன்னு ஒரு வேளை கேட்கலாம். அருமையானே, நமக்குள்ள பெருமையோ மேட்டிமையோ அல்லது பொய்யோ மற்றவர்களை குறித்த கசப்போ நம்முடைய இருதயத்தில் ஒரு நாள் நாம் என்ன செய்யக்கூடாது? வைத்திருக்க கூடாது. நான் யாரை வேணுமானாலும் மன்னிப்பேன், அவங்கள மன்னிக்க மாட்டேன். அதெல்லாம் கர்த்தர் அருவருக்கிற காரியம், அது பாவமாய் காணப்படுகிறது. தம்மை விரோதித்தவர்கள், தம்மை தூஷித்தவர்கள், குட்டினவர்கள், தன்னுடைய வஸ்திரத்தை பங்கிட்டவர்கள், ஈட்டினாலே குத்தினவர்கள், எல்லா வாரினால் அடித்தவர்கள் எல்லாரையும் இயேசு சிலுவையிலே வைத்து சொல்கிறார், பிதாவே தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இவர்களை என்ன செய்யும்? மன்னியும். அந்த சுபாவம் நமக்குள்ளே வர வேண்டும். நம்மை ஏமாற்றினார்கள், நம்மை வஞ்சித்தார்கள், இருக்கட்டும், அவர் நன்றாய் காணப்படட்டும். கர்த்தருக்குள் மன்னிப்போமே. இந்த சிந்தை நமக்குள்ள வருகிறதா? கிறிஸ்துவோடு நெருங்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த சிந்தைகள் கடந்து வருகிறதா இருக்கும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா 11:20. சேனைகளின் கர்த்தாவே, உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்து அறிகிற. எதையெல்லாம் சோதிக்கிறாரா? வசனம் சொல்கிறது, உள்ளிந்திரியங்களையும் அந்தரங்கத்தையும் அவர் என்ன செய்கிறவர்? சோதித்து அறிகிறவர். நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் என்ன கசப்பு வச்சிருந்தாலும் அல்லது என்ன மறைவான பாவம் நம்முடைய இருதயத்தில் காணப்பட்டாலும் அதையெல்லாம் அறிந்திருக்கிற நீதி உள்ள ஒரு கர்த்தர் ஒருவர் உண்டு. அருமையானே, தாவீது 19ஆம் சங்கீதத்தில் அவன் ஜெபிக்கும் போது இவ்விதமாய் ஜெபிப்பான். கடைசி 2 வசனத்தில், என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும்.
அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். மறைவான குற்றங்கள் யாருக்கும் தெரியாது, அந்த ரங்கத்திலே நாம் செய்கிற காரியங்கள். அருமையானே, யோபு இவ்விதமாய் ஒரு வார்த்தையை சொல்லுவார். 31ஆம் அதிகாரம், யோபின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்திற்கு வருவோமா? வசனத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். 27வது வசனம், என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்தது உண்டானால் இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்பட வேண்டிய அக்கிரமமாயிருக்கிறது. எது சொல்லுங்க, அங்க சொல்லும் போது தம்பி 27வது வசனம், என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தம் செய்தது உண்டானால் இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்பட வேண்டிய அக்கிரமம். சில பேர் பாருங்க, ரோட்ல போவாங்க, சிலுவையை கண்டா போது உடனே ஆயில கை வச்சுக்குவாங்க, சோத்திரம் போடுவாங்க, இப்படிம்பாங்க. இதெல்லாம் கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள். அருமையானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசிக்கு மறுபடியும் வருவோம். 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படி இருக்கிறது என்று சோதித்து அறிகிறீர். இதே எரேமியா தான் இருதயத்தை குறித்து நிறைய வசனம் சொல்லி இருக்கிறார். 17ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. ஆனால் இங்கே 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்கிறார், என்னை காண்கிறீர், என் இருதயம் உனக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று நீ சோதித்து அறிகிறீர். நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது யாருக்கும் தெரியாது, வேற ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறவர்? அறிந்திருக்கிறவர். அருமையானே, அப்படியானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கலாம். 5:24, அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியும் பின்மாரியும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்தில் என்ன செய்கிறதில்லை? சொல்லுகிறதில்லை. யார்? கர்த்தர் தான் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். நல்ல கவனிங்க, வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிறவர். ஒரு விவசாயிக்கு முன்மாறி தேவை, பின்மாறி தேவை. எப்போ? அந்தந்த பருவ காலத்திலே மழை பெய்ய வேண்டும். இல்லாவிட்டால் அவனுடைய விளைச்சல் எல்லாம் நாசமாய் போய்விடும். அந்த அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு கொடுக்கிற கர்த்தரே. அங்க அடுத்தது வசன வார்த்தையில சொல்லும்போது சொல்கிறார், தேவனாய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் என்ன செய்யறதில்லை? அவர்தான் எங்களை ஆசீர்வதிக்கிறவர், அவர்தான் எங்களை மேன்மைப்படுத்துகிறவர் என்று தங்கள் இருதயத்தில் அவர்கள் என்ன செய்கிறதில்லை? சொல்லுகிறதே இல்லை. சொல்லாமல் என்ன செய்கிறார்கள்? அடுத்த வசனத்தில் சொல்கிறார், உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை உங்களுக்கு விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவிட்டாது இருக்கிறது. சற்று யோசித்து பாருங்கள். வானத்திலிருந்து மழையை கர்த்தர் இலவசமாய் நமக்கு தருகிறார், பனியும் மழையும். அப்ப கொடுக்கிற கர்த்தரை நாம் மறப்போமானால்
அக்கிரமம் நம்முடைய இருதயத்திலே, பாவம் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் நாம் எப்படி கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும்? அப்ப செய்ய வேண்டிய காரியம் என்ன? 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். 4:14. எரேமியா, எருசலேமே நீ ரட்சிக்கப்படும்படி உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு. எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்தில் என்ன செய்யும்? என்ன செய்யணும்? இந்த நன்மையெல்லாம் வரணுமானால் உன் இருதயத்தை பொல்லாப்பற என்ன செய்? கழுவு. எப்படிங்க கழுவ முடியும்? தண்ணியை வச்சு கழுவுறதா அல்லது ஏதாவது சோப்பை வச்சு கழுவுறதா? அல்ல. வசனத்தில் நான் வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாய் சொல்கிறார், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல அது வெண்மையாகும். அது ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அது பஞ்சை போல. இது கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்க போதுமானது. அதனால்தான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் போது, நான் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை, பார்த்தீங்களா, எல்லா பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய இருதயம் பரிசுத்தம் அடைய வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வருகை சீக்கிரமாயிருக்கிறது. நாம் எவ்வளவாய் நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துகிறோமோ கர்த்தருக்கு முன்பதாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நம்முடைய அந்தரங்க பாவம் கர்த்தருக்கு முன்பதாய் காணப்படுது. இருதயத்தில் மறைந்திருக்கிற பாவம், அவர் அதையெல்லாம் விசாரிக்கிற தேவன், சீர்தூக்கி பார்க்கிற கர்த்தர், நம்முடைய இருதயத்தை நிறுத்து பார்க்கிறவர். ஆகினாலே முதலாவது பாவம் நம்மை விட்டு அகன்று நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம். தாவீது தான் சொல்கிறார், நீர் என்னை ஈசோப்பினால் கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலோ வெண்மையாவே என்று 51ஆம் சங்கீதத்தில் சொல்கிறாரே. கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர், மனுஷனுடைய தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல. அவர் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து உள்ளேந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர். இரண்டாவது காரியம் கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிப்போம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் கடைசி 2. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனையை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே என்ன செய்வார்? கொண்டு வருவார். நன்றாய் கவனியுங்கள். சாலமோன் ஞானி தன்னுடைய காலத்திலே சொன்னதான பிரசங்கியின் வார்த்தைகள். அவன் சொல்லுகிறான் இவ்விதமாய், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்குள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே என்று சொல்லி அடுத்தது சொல்கிறார், ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், அது நன்மையோ தீமையோ, தேவன் எங்கே கொண்டு வருவார்? நியாயத்திலே கொண்டு வருவார். இன்றைக்கு பிரசங்கத்தில் நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கம் இல்லவே இல்லை. கர்த்தர் நியாயம் தீர்க்கிறவர், நியாயாதிபதியாய் வருவார் என்று சொல்லவே இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்களுக்கு பயம். ஏன்னா சொல்லிட்டா விசுவாசிகள் வரமாட்டாங்க. வேற சபையில் எதுக்குன்னே காத்துட்டு இருக்காங்க. வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்க சபைக்கு வந்தீங்கன்னா அப்படி ஆயிருவீங்க. நீ எந்த சபைக்கு போனாலும் அப்படி ஆக முடியாது. நான் ஒன்று சொல்கிறேன், இருக்கிற இடத்துல கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு ஜீவித்தால் கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? நிச்சயம் ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுவார்.
இடமல்ல காரியம், இடம் மாறுதல் அல்ல காரியம், நம்மை மாற்ற வேண்டியது அவசியமான ஒரு காரியம். இங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நன்றாய் கவனியுங்கள். ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், அது நன்மையோ தீமையோ, தேவன் எங்கே கொண்டு வருவார்? நியாய தீர்ப்பிலே கொண்டு வருகிறவராயிருப்பார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட நீதிபதி தெரியுமா? நீதியுள்ள நியாயாதிபதியாய் காணப்படுகிறவர். அவர் நாள்தோறும் சினங்கொள்ளுகிற தேவன். பாவி மனம் திரும்பாவிட்டால் அடுத்து அவர் என்ன செய்வார்? கசாப்பு கடைக்காரன் தீட்டு வந்துறீங்களா? அடிக்கடி ஒரு சின்ன அந்த கத்தியில ஒரு அறத்தை வச்சு 2 தேய்ச்சிட்டு அப்புறம் தான் கரியை வெட்டுவான். கர்த்தர் தம்முடைய பட்டயத்தை என்ன செய்கிறவர்? கருக்காக்குறவர். நன்றாய் இந்த காலையில கவனிங்க. வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 96ஆம் சங்கீதம் வாசிப்போம். கர்த்தருடைய வசனத்தை 13ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் என்ன செய்வார்? இந்த உலகத்தில் இருக்கிற நீதிபதிகளை போல அல்ல. நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநீதி இருந்தது என்று சொல்கிறார். கடந்த வாரத்தில் மிக மேன்மையான ஒரு தீர்ப்பு நம்முடைய இந்திய தேசத்தில் வந்தது. நான் மேன்மை என்று சொல்ல காரணம், அந்த நீதிமன்றத்திற்கு உண்டாயிருந்த சிறப்பு. அலகாபாத் நீதிமன்றம் அது மேன்மை உள்ளது. காரணம், நம்முடைய தேச தந்தை என்று அழைக்கப்படுகிற மகாத்மா காந்தி அவர்கள் அங்கே பணிபுரிந்தவர். அருமையானுள்ளே, அதில் ஒரு நீதிபதி கொடுத்த தீர்ப்பு உலகமே சிரித்து விட்டது. ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்தினார்கள். ஆனால் அந்த நீதிபதி சொல்லுகிறார், இது ஒன்று தவறல்ல. அதை செய்த 2 பேரையும் விடுதலையாக்கி விட்டார். யோசித்து பாருங்க. இதே காரியம் அவருடைய வீட்டிலே நடந்திருக்குமானால், வீட்டு பிள்ளைகளுக்கு நடந்திருக்குமானால் அது ஒத்துக்கொள்வாரா? அப்படியானால் நீதி எங்கே போய்விட்டது? சிந்திக்க வேண்டும். காலத்தினுடைய கொடுமை. நான் இதை யோசித்து பார்த்தேன். அப்படியானால் துணிகரம் தேசத்தில் என்ன செய்கிறது? இப்பொழுது பரவி வருகிறது. நீ எதை வேண்டுமானாலும் செய், நீதிமன்றத்துக்கு வந்தவாய் உன்னை விடுதலையாக்க ஆட்கள் உண்டு. ஏன்னா நீதிபதியினுடைய மனது எல்லாம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது, கரைப்பட்ட மனதுகள். ஆனால் நம்முடைய தேவன் யார் தெரியுமா? நீதியுள்ள நியாயாதிபதி. மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தையும் சேர்த்து சொல்லுகிறேன். 98ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தை வாசிங்க. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை எப்படி நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அவசரப்பட்டு நியாயம் தீர்க்கிறவர் அல்ல. எப்படி நியாயம் தீர்க்கிறவரா? நிதானத்தோடு நியாயம் தீர்க்கிற கர்த்தர். அருமையானே, இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் நாம் நியாய தீர்ப்புக்கு பயப்பட வேண்டியது அவசியமாயிருக்கு. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக என்ன செய்யப்பட வேண்டும்? வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. என் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியம், சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காகிலும் தீமைக்காகிலும் தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாய் நிற்க வேண்டும். ஒரு நியாயாசனம் உண்டு, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. ஆனால் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாய் ஜீவித்தவர்கள் அந்த நியாயாசனத்திற்கு முன்பதாய் கடந்து வர மாட்டார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் நன்றாய் கவனிங்கள். இது கிறிஸ்துவின் நியாயாசனம்.
நான் உயிர்த்தெழுந்த முதலாவது கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்பட வேண்டும். நம்முடைய நன்மைக்கும் தீமைக்கும் தக்க பலனை தருகிறவர். ஆயினத்தான் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட என்ன செய்கிறது, வருகிறது. கர்த்தர் பலனை கொடுக்கிற ஒரு நாளிலே அவர் அந்த நியாய தீர்ப்பு செய்கிறவராய் உட்கார்ந்திருப்பார். அவர் நியாயம் தீர்க்கிறவர். நாம் நன்மை செய்தால் நன்மைக்கு ஏற்ற பிரதிபலன் உண்டு. ஆயினத்தான் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, வாசிப்போமா? அது 4ஆம் அதிகாரம், அதே 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 4:2. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று என்ன செய்கிறோம், விளங்க பண்ணுகிறோம். நாம் எல்லாருக்கும் முன்பதாய் உத்தமராய் இருக்க வேண்டுமானால் செய்ய வேண்டிய காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வெட்கமான அந்தரங்க காரியம். யாரும் காண மாட்டார் என்று அந்தரங்கத்தில் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் கவனித்து பார்க்கிறவர். அதையெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம், வெறுத்து தந்திரமாய் நாங்கள் நடக்க மாட்டோம். தேவ வசனத்தையும் நாங்கள் புரட்ட மாட்டோம். சத்தியத்தை தான் நாங்கள் என்ன செய்கிறோம், சொல்லுகிறோம். ஒரு நியாயாதிபதி ஒருவர் உண்டு ஐயா. அந்த நியாயாதிபதிக்கு முன்பதாய் நாம் நிற்க நாம் பாத்திரவான்களா எண்ணப்பட வேண்டும். நான் உங்களுக்கு வசனத்தை சுட்டி காட்டுகிறேன். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். நல்ல கவனிக்க வேண்டும் இந்த வசனத்தை. வசனம் சொல்லுகிறது, பூமியின் தூளில் நித்திரை பண்ணுகிறவர்கள் ஆகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கு. எல்லாரும் பரலோகத்துக்கு போயிட மாட்டாங்க. ஒரு பாட்டுக்காரர் பாடும்போது சொன்னார், பரிசுத்தர்கள் எல்லாரும் பரலோகம் போவார்கள் என்று. ஆனால் இன்னொருத்தர் பாடு, இந்தியர்கள் எல்லாரும் பரலோகத்து. இந்தியர்கள் இருக்க எல்லாருமே பரிசுத்தர்களா? பரிசுத்தர்கள் தான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். அதுல தான் சொல்லப்பட்டிருக்கு, சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் என்ன செய்வார்கள், விழித்து எழுந்திருப்பார்கள். அப்ப உயிர்த்தெழுதல் உண்டு. அந்த உயிர்த்தெழுதலிலே சிலர் நித்திய ஜீவனுக்கு போவார்கள், சிலர் நித்திய இகழ்ச்சிக்கும் நிந்தைக்கும் போவார்கள். அதனுடைய காட்சியை நீங்க பார்க்கணுமானால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திற்கு வர வேண்டும். வாசிப்போமா? மத்தேயு 25 31வது வசனம். அன்றியும் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது அவர் மகிமையுள்ள சிங்காசனத்தில் என்ன செய்வார்? பாத்தீங்களா? தம்முடைய மகிமையோடு வருகிறவர் எங்கே உட்காருவார்? மகிமையுள்ள சிங்காசனத்தில் உட்காருவார். தேவன் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறார்? தம்முடைய குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். அவர்தான் நியாயம் தீர்க்கிறவர். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படு அவர் வராமல் உலகத்தை ரட்சிக்கிறதற்காய் வந்தவர். ஆனால் திரும்ப வரும்போது அவர் நியாயாதிபதியாய் வருவார். மணவாளனாய் வருகிறவர் அதற்கு பின்பு நியாயாதிபதியாய் கடந்து வருவார் என்று நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். நியாயாதிபதியாய் வரும்போது மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருந்து தமக்கு முன்பதாய் நிற்கிறவர்களை ரெண்டாய் என்ன செய்வார்? வேறு பிரிப்பார். செம்மறியாடுகள் என்று வெள்ளாடுகள் என்று வேறு பிரிப்பார்.
வேறு பிரித்து தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறதான காரியம் இவ்விதமாய், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை என்ன செய்வீர்கள், சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறவராய் காணப்படுவார். அவர் அவருடைய கிரியைகளின்படி நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர். அங்கே அநேக கிரியைகளை குறித்து சொல்லுகிறார். நான் பசியாயிருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். ஐயா, நாங்க எப்பயா உம்மை பார்க்க வந்தோம், உமக்கு எப்போ ஆகாரம் கொடுத்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அவர் சொல்லுவார், இந்த சிறியவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறவராய் காணப்படுவார். கடைசி வசனத்தை நீங்க வாசிங்களா, இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை சுதந்தரிக்கவும் போவார்கள் என்றார். நம்முடைய ஜீவத்தை ஒரு விஷயம் கூட ஆராய்ந்து பார்க்கணும். நாம் எங்கே போக அழைக்கப்பட்டவர்கள்? நீங்க யோவான் எழுதின சுவிசேஷத்தை சற்று வாசித்தீர்களானால் நன்றாய் புரிந்து கொள்ளலாம். வாசிப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது நன்மை செய்தவர் 27 வாசித்திருந்தீங்களே, அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையவும் எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும் எழுந்திருக்கிறவர்களாக என்ன செய்வார்கள்? புறப்படுவார்கள். எங்கே இருந்து? பூமியின் மண்ணிலே இருந்து. இன்னையா அடக்கம் பண்ணா 4வது நாள் எல்லாம் ஒன்னும் இல்லாம அழிஞ்சு போயிருமே. எப்படிப்பட்டதா இருந்தாலும் கர்த்தர் அதற்கு ஜீவனை கொடுக்க எப்படிப்பட்டவர். அதனால்தான் வசனத்தில் வாசிக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 37ஆம் அதிகாரத்தில் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தி, இது உயிரடையுமா என்று கேட்டார். அது சாத்தியமானால் நிச்சயம் இதுவும் சாத்தியமான ஒரு காரியமே. இதை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு. நம்முடைய நியாயாதிபதி இதோ வாசற்படியில வந்து என்ன செய்கிறார்? நிற்கிறார். யாக்கோபின் நிருபத்தை வாசிப்போமா? யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் என்ன செய்யாதிருங்கள்? முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி எந்த வாசற்படியில? நம்ம வீட்டு வாசற்படியில தான் இருக்கிறார். உள்ள போகும்போதும் சரி, வெளியே வரும்போதும் அவர் நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறவர். அப்படியானால் நியாய தீர்ப்பு எங்கே தொடங்கும்? இந்த நாட்களிலே வாசிங்களே. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலம் எங்கே? தேவனுடைய வீட்டிலே எங்கே தொடங்குது? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே தொடங்குது. ஏன் தேவனுடைய வீட்டில் துவங்குவதற்கு காரணம் என்ன? சொல்லுங்க. எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்க சொல்லியிருப்போமே. நீங்க சொல்லுங்கங்கிறீங்களா? வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிங்க. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்குள்ளே ஓடி வருவார்கள். வந்து நாம் கர்த்தருடைய பர்வதத்திற்கும்
அவருடைய ஆலயத்துக்கு யாக்கோபின் போவோம். தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு அவர் போதிப்பார். வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நாம் அவர் நடப்போம் பாதைகளில் என்பார்கள். நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். ஏன் தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு துவங்குகிறது? அங்கேதான் வசனம் ஒவ்வொரு வாரமும் என்ன செய்யப்படுகிறது? கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அதனால்தான் இயேசுவே சொல்லும்போது சொன்னார், பிரசங்கம் பண்ணும்போது, காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாருக்கும் காது இருக்கு, யாரும் செவிடர் அல்ல. வசனத்தை கேட்கிறோம், வசனத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கிறோமா? இங்கே அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குவதற்கு காரணம், தேவனுடைய வீட்டிலே கர்த்தருடைய வார்த்தை தொனித்து கொண்டே இருக்கிறது. அந்த வசனத்தில் மறுபடியும் வாசிப்போம். முந்தி நம்மிடத்திலே துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவருடைய முடிவு அல்ல. கவனிங்க, பயந்து நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வசனத்திற்கு அஞ்சி நடக்க வேண்டியது அவசியம். முந்தி அது நம்மிடத்திலே துவங்கினால், பரிசுத்தவான்களிடத்தில் துவங்கினால் எப்படி இருக்கும்? நான் அதற்கு இன்னொரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகம் முட்ட விரும்புகிறேன். நான் பயப்படுத்துகிறேன் என்று சொல்லி நீங்க நினைக்க வேண்டாம். நாம் கர்த்தருக்கு முன்பதாய் நம்மை சீர்படுத்தும்படியாக நான் இந்த வார்த்தைகள் உங்களோடு சொல்லுகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை முதலாவது வாசி. கர்த்தர் அவனை நோக்கி, எருசலேம் நகரம் இங்கு உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளை நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் என்ன செய்? யாருடைய நெற்றியிலே? பெருமூச்சு விட்டு அழுகிறவருடைய நெற்றியிலே என்ன போடு? இதே வசனம் இன்னொன்று இருக்கு, ஞாபகம் வருதா? புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிப்பேன். இந்த பகுதி அப்படியே பிடிச்சிருங்க. அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் என்ன செய்? இரவும் பகலும் நதி அளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே. உன் கண்ணின் கருப்பு உள்ளி சும்மா இருக்க ஒட்டாதே. எழுந்திரு, ராத்திரியே முதல் சாமத்திலே கூப்பிடு. ஆண்டவர் சமூகத்திலே உன் இருதயத்தை தண்ணீரை போல என்ன செய்? ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து கிடக்கிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவருக்கு நேராக என்ன செய்? பார்த்தீங்களா? பெருமூச்சு விட்டு அழுகிற ஒரு சத்தம் எங்கே துணிக்க வேண்டும்? நம்முடைய வீடுகளிலே முதலாவது துணிக்க வேண்டும். நம்ம அழுது ஜெபிக்கிறோமா? நான் பின்னாடி வருகிறேன். அதற்கு பிறகு கர்த்தர் இங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தை நன்றாய் கவனி. 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. 9:5 எசேக்கியேல் 9:5. பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவைகளின் பின்னாக இவன் பின்னாலே நகரமெங்கு உருவ போய் வெட்டுங்கள். உன் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொண்டு போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க கர்த்தர் என்ன செய்தாரா? எங்கே துவங்க வேண்டும்? என் பரிசுத்த ஸ்தலத்திலே. கர்த்தருடைய பிள்ளையே, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலம். அது முந்தி நம்மிடத்திலே துவங்கினால் விசுவாசி ஆதரவிடத்தில் எவ்வளவு பயங்கரமாயிருக்கும். நியாய தீர்ப்பு நாள் பயங்கரம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ஏதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் துரும்பாயிருப்பார்கள். அக்கிரமத்தை விரும்பி செய்கிறவர்களும் என்ன செய்வார்கள்?
செய்கிற நாள் வரும். வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பா இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேறையும் கொப்பையும் ஒன்றை நினைத்துக் கொள்வோம். ஐஸ்வர்யவான் உலகத்தில் சம்பிரமமாய் ஜீவித்தான். ஆனால் நரகத்தில் அவன் வேதனைப்படுகிற போது அவன் சொல்லுகிறான், வேதனை உள்ள இந்த ஸ்தலத்திலே என் சகோதரர் வராதுபடிக்கு. அன்றைக்கு தான் ஆத்ம பாரமே வந்திருக்கு. எங்க போயிட்டு உலகத்தில் இருக்கும்போது ஆத்ம பாரமே இல்லை. ஆனால் நரகத்தில் போய் வேதனைப்படும் போது தான் என்ன வருகிறது? ஆத்மா. அவர்கள் இந்த இடத்துக்கு வராதபடிக்கு வேதனை உள்ள ஒரு ஸ்தலம்தான் நரகம். அவர்கள் புழு சாவாமலும் அவருடைய அக்கினி அவியாமலும் இருக்கும். நான் இப்படியே பேசிட்டு போனால் நீங்கள் எல்லாம் பயந்துட்டு அடுத்த வாரம் சபைக்கு வரலாமா வேண்டாமான்னு யோசிப்பீங்க. நீங்கள் வந்தாலும் வராவிட்டாலும் சொல்ல வேண்டியதை நான் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா ரத்தப்பழிக்கு நான் என்ன செய்யணும்? தப்பு வைக்க வேண்டுமே. நியாய தீர்ப்பு உண்டு. இன்றைக்கு சில சபைகளில் நியாய தீர்ப்பு இல்லை, அதில் சும்மா அவங்க போதிக்கிறது. அப்படியானால் இந்த வேதத்தில் ஏன் எழுதப்பட்டிருக்கு? நியாய தீர்ப்பு உண்டு. நம்முடைய நியாயாதிபதி நம்முடைய கிறிஸ்து. அவர் சீக்கிரமாய் வெளிப்பட போகிறார். மூன்றாவது காரியத்துக்குள்ள போவோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். 26:16 சீக்கிரம். 16. கர்த்தாவே, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள், உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்கத்திலே வேண்டுதல் செய்தார்கள். எப்போது? நெருக்கத்திலே, அந்தரங்கத்திலே வேண்டுதல் செய்கிற ஒரு அனுபவம். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சீக்கிரமாய் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எப்படி? வசனத்தில் நான் வாசிக்கும் போது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 22:28 வசனத்தை வாசிப்போமா? உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து அவனை நோக்கி கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். எப்போது? உபத்திரவப்பட்டவன் எங்கே உபத்திரவப்படுகிறான்? உபத்திரவத்தின் குகையிலே உபத்திரவப்படுகிறான். மிக நேருடைய வாழ்க்கையில உபத்திரவம் காணப்படுகிறது, பாடுகள், வேதனைகள் காணப்படுகிறது. ஆனால் ஒன்று, தேவன் அதை கேட்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய உபத்திரவத்தில் அந்த அந்தரங்க வேண்டுதல் செய்யும் போது அவர் என்ன செய்கிறார்? கேட்கிறார். யோனா மீன் வயிற்றிலிருந்து கூப்பிட்டானா? வசனத்தை வாசிப்போமா? யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். யோனா 3:1. இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி. ரெண்டாம் அதிகாரம் 2:1. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனாத்தன் தேவனாய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் நெருக்கத்தில். போதுயா, நல்லா கவனிங்க. படகுல இருந்த போது ஜெபம் பண்ணான, கப்பல்ல இருந்த போது போய் நல்லா அடித்தட்டுல போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா எப்பதான் ஜெபம் வந்துச்சு சொல்லுங்க? இன்னைக்கு அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில இப்படித்தான். நல்லா இருக்கும்போது ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஜெபம் பண்ணுங்கன்னா ஜெபம் அல்ல. எதுக்கு பாஸ்டர்? அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்காரு. ஜெபம் பண்ணி தான் அவருக்கு தெரியணுமா? இப்போ லேட்டஸ்ட் ஒரு உபதேசம் வந்திருக்கு, ஜெபமே பண்ணாதே, நீ ஜெபிக்க வேண்டிய அவசியம். அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே. அவருக்கு எல்லாம் தெரியுங்கிறது நிச்சயம். ஆனால் நீ ஜெபம் பண்ணா தான் உனக்கு நன்மை கிடைக்கும். வேதம் அதுதான் சொல்லுகிறது. கர்த்தரை நோக்கி யார் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நன்மை கிடைக்கும். நீங்கள் 105ஆம் சங்கீதத்தை வீட்டில் போய் வாசிங்க. இப்போ சொல்ல நேரம் இல்லை, இன்னொரு 10 நிமிஷத்துக்குள்ள நான் முடிக்கணும். அவர்கள் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி என்ன செய்தார்கள்? கூப்பிட்டார்கள். கர்த்தருடைய நெருக்கத்திலிருந்து அவர்கள் என்ன செய்தார்? விடுவித்தார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. 4 முறை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலையில் ஒன்று சொல்லுகிறேன், நம்முடைய அந்தரங்க வேண்டுதலை நெருக்கத்தில் இருந்து கூப்பிடும் போது கர்த்தர் அதை தள்ளி விடுகிறவர் அல்ல. அதை கேட்டு உங்களை உபத்திரவத்தின் குகையிலிருந்து என்ன செய்கிறவர்? தூக்கி விடுகிறவராய் காணப்படுகிறார். உங்களுக்கு நன்மை செய்கிற ஒரு தேவன் ஒன்று உண்டு.
நீ ஒரு 3 காரியத்தை மட்டும் சுருக்கமாய் நான் சொல்ல போறேன். அதற்கு ஆதாரமாய் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 3 காரியம் எல்லாம் ஒரே வரியில சொல்லி முடிக்க போறேன். 3-4 வசனங்களை வாசிப்போம். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதாக, உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாது இருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமா என்ன செய்வார்? பலன் அளிப்பார். அப்ப அந்தரங்கத்திலே செய்யப்படுகிற தர்மம், நாம் தர்மம் யாருக்கு செய்யறோமோ அந்த தர்மம் எப்படி செய்யணும் சொல்லுங்க. ஒரு பிச்சைக்காரனுக்கு காசு போடுறோன்னு வைங்க, ஒரு 100 ரூபா தாள் எடுத்துட்டு இப்படி பார்த்துட்டு இருந்தா அப்போ வாப்பா அப்படின்னு கொடுத்தா எப்படி இருக்கும்? மற்றவங்க பார்க்கணும்னு நம்ம என்ன செய்கிறோம்? விரும்புகிறோம். பாருங்க எவ்வளோ நல்ல மனுஷன், பிச்சைக்காரனுக்கு போய் 100 ரூபா தர்மம் பண்ணுறாரு. அதுக்கு ஒரு வேல்யூம் இல்லை, அதனால பலன் கிடைக்க போறது இல்லை. நீ செய்கிற தர்மம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை என்ன செய்யாது இருக்கட்டும், அறியாது இருக்க கடவுள். இப்போ தர்மம் செய்கிறதுல அந்தரங்கமாய் ரகசியமாய் செய்ய வேண்டும். அப்போதான் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் என்ன செய்வார்? 2வது காரியம் 6வது வசனத்தை வாசிங்க. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்திலே இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமா என்ன செய்வார்? ஏங்க அப்படி சொன்னார்? போய் கதவை பூட்டிட்டு அந்தரங்கத்தில் இருக்க உன் பிதாவை நோக்கி என்ன செய், ஜெபம் பண்ணுன்னு சொன்னாரே. தனி ஜெபம் அப்படிதான் செய்ய வேண்டும். ஆனால் நம்முடைய வேதத்தில் ஒரு அருமையான மனுஷன் உண்டு. அவன் கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு என்ன செஞ்சான்? ஜெபம் பண்ணான். அவன் அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணல. காரணம் என்ன? அவன் அறிஞ்சிருந்து ஜெபம் பண்ணான். பூட்டின வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ணல, வெளியரங்கமாய் ஜெபம் பண்ணான். அருமையானவர்களே, அவனை தூக்கி சிங்கத்துக்குள்ள போட்டாங்க. கர்த்தர் விடுவித்ததை நமக்கு நன்றாய் தெரியும். ஆனால் இங்கே நம்முடைய ஜெபம் அந்தரங்கத்தில் பார்க்கிற நம்முடைய பிதா நமக்கு வெளியரங்கமாய் பதிலளிக்க வேண்டுமானால் நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? பூட்டப்பட்ட அறைக்குள்ளே காணப்பட வேண்டும். நீங்க நினைக்கலாம், இது என்னையா அறை வீட்டை பூட்டணும்னு சொல்றாரு. இந்த அறை எது தெரியுமா? உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டவர்களாய். எது சொல்லுங்க? என்ன அறை? வீட்டுடைய அறை அல்ல, உங்களுடைய மனதின் அறை. நீங்க ஜெபிக்க போகும்போது தான் வரும், ஐயோ பால் பாத்திரத்தை மூடி வச்சனா திறந்து வச்சனா தெரியல, பூனை வந்துருமே, ஜன்னலை பூட்டனா தெரியலையே, உடனே எந்திரிச்சு ஜெபம் பண்ண, ஜெபத்தை விட்டு போயிடுவோம். என்ன நடந்தாலும் சரி, மனதின் அறையை கட்டி கொண்டவர்களாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். அப்பதான் கர்த்தர் என்ன செய்வார்? அப்பதான் ஏதாயிலும் ஒன்று கடங்கான வந்துருவானோ, கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், அப்பதான் வேகமா ஸ்தோத்திரம் வரும். நல்ல கவனிங்க, இதெல்லாம் ஆகாது. மனதின் அறையை கட்டி கொண்டவர்களாய் நாம ஜெபிப்போமானால் அந்த ஜெபத்திற்கு என்ன உண்டு? பதில் உண்டு. 3வது காரியத்தை ஏன் இப்படி ஜெபிக்கணும்னு சொன்னாருன்னா, அடுத்த வசனத்தை பாருங்க. இப்படி சொல்லப்பட்டிருக்கு, அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை என்ன செய்யுங்க? அளப்பற ஜெபம் வேண்டாத. நம்ம ஒரு பாயிண்ட் சொன்னா இல்லாதெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம ஜெபம் பண்ண சொல்றது எதுக்கு? ஆராதனைக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா அப்பதான் ஆண்டவரே ஆப்பிரிக்காவை ரட்சியும். இவங்களுக்கு ரொம்ப பாரம் வந்துருச்சு. இந்தியாவை ரட்சி ஆண்டவரே, மோடியை ரட்சியும். சொன்ன பாயிண்ட் எது? நம்ம ஆராதனைக்கு ஜெபம் பண்ணணும். நம்ம ஆராதனைக்கு மோடியா வரப்போறாரு இல்லை.
நம்ம ஆராதனை ஆசீர்வதிக்கப்படணும், ஆராதனைக்காக தான் ஜெபம் பண்ணணும், வேற எந்த காரியம் அல்ல. ஆண்டவரே ஆராதனை நம்முடைய திவ்ய வல்லமை என்ன செய்யணும், இறங்கணும். ஆண்டவரே ஒவ்வொருவரும் சந்திக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும். அவர்கள் எந்த நிலைமையில வந்திருக்கிறார்கள் வருகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் என்னது, ஒருவேளை நொறுங்கி போய் வந்திருப்பாங்க, பாடுகளோடு வேதனையோடு வந்திருப்பாங்க. ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற விதமா என்ன செய்யும், உங்களோட வார்த்தைகளை பேசும். ஆண்டவரே யார் அப்படி ஜெபிக்கிறது? இங்க வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள், அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜெபம் என்ன செய்யப்படும், கேட்கப்படும் என்று என்ன செய்கிறாங்க ஆண்டவரே. அப்படி ஆண்டவரே சிலர் ஜெபம் பண்ணும் போது, கடவுளே ஆசீர்வதியும், கடவுளே கர்த்தாவே, ஆண்டவரே ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஒரு தடவை கர்த்தரை போட்டா போதுமே, எதுக்கு சும்மா சும்மா ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே இப்படி சொன்னா ஒருத்தருக்கு கோபம் வந்துடுது. ஆவியானவர் தான் எங்களை ஜெபம் பண்ண சொன்னார். ஆவியானவர் அப்படி ஜபிக்க வைக்கவே மாட்டார். பழியெல்லாம் யார் மேல போடுறது, ஆவியானவர் மேல. ஆவியானவர் மிகுந்த ஞானம் உள்ளவர், சென்சிட்டிவ் பர்சன். எல்லாரை காட்டிலும் ரொம்ப சென்சிட்டிவான ஒருவர் உண்டானால் அவர் கர்த்தருடைய ஆவியானவர். அவர் ஞானத்தின் ஆவியானவர் என்று வேதம் சொல்லுது, அளப்புகிற ஆவியானவர் அல்ல. நன்றாய் கவனிப்போம். ஜெபம் நாம் கர்த்தரோடு கூட ஜெபிக்கிறோம். அந்த ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், சுருக்கமாய் காணப்பட வேண்டும். அது ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறதாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் பலன். இப்ப மூன்றாவது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். வாசிப்போம். 16வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரை போல முகவாடலாயிராதீங்கள். உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்த இரக்கத்தில் இருக்கும் பிதாவு காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. சில பேர் உபவாச ஜெபம் பண்ண வருவாங்க. எப்படி தலைக்கு எண்ணெயுமே பூச மாட்டாங்க. தலை எங்க உபவாசம் பண்ண வந்திருக்கோம். அப்படி அல்ல. நீ உபவாசிக்கும் போது உன் தலைக்கு என்ன செய், எண்ணெய் பூசி உன் முகத்தை என்ன செய், நல்லா கழுவிட்டு வா. சோப்பு போட்டு கழுவு. முக வாடலாயிராது. என்ன கேட்டா, என்ன சிஸ்டர் இன்னைக்கு நான் உபவாச சிஸ்டர். மனுஷர் காண வேண்டும் என்று நான் உபவாசிக்கிறது அல்ல. நம்முடைய அந்தரங்கத்தை பார்க்கிற கர்த்தர் ஒரு வெளியரங்கமாய் பதில் கொடுக்க வேண்டுமானால் நம்முடைய ஜெபம், நம்முடைய உபவாசம், நம்முடைய தர்மம் எல்லாம் அந்தரங்கத்தில் ரகசியமாய் செய்யப்படக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் 40 நாள் உபவாசம் பண்ணுறேன், எல்லாத்துக்கும் நோட்டீஸ் அடித்து கொடுத்துருவாங்க. 40 நாள் உபவாசம். அது யாருக்கு தெரியணும்? கர்த்தர் ஒருவருக்கு தெரிஞ்சால் போதும், மற்றவர்களுக்கு தெரிய வேண்டுங்கிற அவசியம் இல்லவே இல்லை. அருமையானவர்களே, நம்முடைய உபவாசமானாலும் ஜெபமானாலும் எந்த காரியமானாலும் கர்த்தர் அறிய செய்வோம். நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம், எழுந்திருப்போம். தர்மியான காலை வழியில் முதலாவது நான் சொன்னேன், அந்தரங்க பாவங்களை உமது கண்களுக்கு முன்பதாய் நிறுத்தினீர் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய அந்தரங்கத்தில் ஏதாகிலும் ரகசியமாய் பாவம் இருக்குமானால் தயவாய் மன்னிப்பீராக. இரண்டாவது காரியம் உங்களோடு நான் சொன்னேன், அந்தரங்கமான எந்த காரியத்தையும் நியாய தீர்ப்பிலே கர்த்தர் கொண்டு வருவார். நாம் நியாய தீர்ப்புக்கு முன்பதாய் நிறுத்தப்படாதபடிக்கு நாம் இன்றைக்கே நம்முடைய கிரியைகளை செவ்வைப்படுத்துவோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத கிரியை, பேச்சு, வார்த்தை, செய்கை ஏதாகிலும் இருக்குமானால் நாம் பேசுகிற வார்த்தைகளுக்கு கூட நியாய தீர்ப்பு உண்டு. நன்றாய் கவனித்துக் கொள்வோம். நாம் என்ன பேசுகிறோமோ அந்த வார்த்தையெல்லாம் கர்த்தர் நம்முடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். மல்கியாவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். எல்லாவற்றையும் குறித்து ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. நாம் என்ன பேசினாலும் கர்த்தர் கவனித்து கேட்கிறாரு. நம்முடைய உரையாடல்களை
அதற்கு தக்கபடியாய் நியாய தீர்ப்பு உண்டு. ஆண்டவரே, நாங்கள் தெரிந்தோ தெரியாமலே ஏதாகிலும் பேசியிருப்போமானால் கர்த்தர் தயவாய் மன்னியும். அவிசுவாசமான வார்த்தைகளை பேசியிருப்போமானால் மன்னியும் ஆண்டவரே. மூன்றாவது காரியம், அந்தரங்கத்திலேயே வேண்டுதல் செய்கிற ஒரு அனுபவம். நெருக்கத்தின் மத்தியில் இருந்து அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள், கர்த்தர் அவளை விடுவித்தார். அடுத்த காரியங்களை நான் உங்களோடு சொன்னேன் சுருக்கமாய். அந்தரங்கத்திலே செய்கிற தர்மம், அந்தரங்கத்திலே செய்கிற ஜெபம், அந்தரங்கத்திலே செய்கிற உபவாசம். நம்முடைய ஜெபம், நம்முடைய உபவாசம், நம்முடைய தர்மம் எல்லாம் ரகசியமாய் செய்யப்பட வேண்டும். தாரை ஊதுவிக்கிறவர்களாய், மற்றவர்களுக்கு தெரிவிக்கும்படியாய் சொல்லுகிறவர்களாய் அல்ல, ரகசியமாய் எதையும் செய்வோம். கர்த்தர் நம்மை பார்க்கிறவர், வெளியரங்கமாய் பதில் தருவார். கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் பேசினீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்கள் ஆண்டவரே, எங்களுடைய குறைவுகள், குற்றங்கள், அக்கிரமங்கள் எதுவானாலும் கர்த்தர் எங்களை தயவாய் ஒரு விசை கூட மன்னித்து எங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாய், உம்முடைய தூய இரத்தத்தினால இன்னும் கழுவும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்களுடைய அந்தரங்கத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் நியாய தீர்ப்பிலே கொண்டு வருவீர் என்று எழுதப்பட்டிருக்கு. நாங்கள் நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள எங்களுடைய கிரியைகள் உமக்கு முன்பதாய் பூரணப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை நாங்கள் செய்ய எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். உடைய வசனங்களை கை கொண்டு நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டு. ஆண்டவரே, நெருக்கத்திலிருந்து கூப்பிட்ட போது, அந்தரங்க வேண்டுதல் செய்த போது நீர் விடுவித்தீர் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நாங்கள் எங்களுடைய நெருக்கத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிட எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய அந்தரங்கத்தில் செய்யப்படுகிற தர்மமானாலும் ஜெபமானாலும் உபவாசமானாலும் பரலோகத்தின் தேவன் கவனிக்கிறீர். நன்மை செய்கிறவர் நன்மை செய்வீர் ஐயா. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், சமாதானத்தோடு அனுப்பும். கிருபை கூட இருக்கட்டும். நாங்கள் உமக்கு சாட்சியாக